மனோஜ் ரொம்ப கவலையில் இருக்கும்போது தான் ரோஹிணி மனோஜை பார்க்குறதுக்காக ஷோரூமுக்கு வராங்க. என்ன மனோஜ், என்ன யோசனையாக இருக்க? நீ தான் என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டே, இதுக்கு மேலே என்ன யோசனையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோஹிணி கேட்க அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ், பணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வக்கீல் மேடம் சொன்னாங்க. பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ண? 5 லட்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு நீ என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானு சொல்ல. பணத்தை கையில் வாங்கிட்டு நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, அதனால தான் டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு அந்த பணத்தை கோர்ட்டில் வச்சு கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படி நான் அமைதியாகவே உட்காந்துருக்கேன். அப்போ உனக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த ஆசையும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் எனக்கு டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன திரும்ப சேர்ந்து வாழ்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு ரோஹிணியும், இல்லை மனோஜ், கடைசி நிமிஷத்தில் கூட நீ மனசு மாற மாட்டியான்னு நான் அந்த ஏக்கத்தோடு இருக்கேன்னு சொல்ல, இல்லை ரோஹிணி, இதில் மாறுறதுக்கு எதுவும் இல்லை, டிவோர்ஸ் கன்ஃபார்மாக பண்ணிக்கலான் தான் முடிவு பண்ணியாச்சுல, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாமே அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்கிறாங்க. ரோஹிணி இதை கேட்டு சரின்ற மாதிரி அமைதியாக இருக்கும்போது இங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. மனோஜுக்கு இப்போ கையில் பணமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசனையில் இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும், என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நான் அன்றைக்கி கடைக்கு வந்த போதே கடையில் இருக்கவங்க இந்த விசிட்டிங் கார்டை எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் சொன்னது போல் 4 ஃப்ரிட்ஜு, 2 டிவி, வாஷிங் மிஷினு எதையுமே வீட்டுக்கு அனுப்பி விடுறேன்னு சொன்னீங்க. நீங்கள் ஏன் எதையுமே அனுப்பிவிடல? இப்போ நீங்கள் அனுப்பி விடுறீங்களா இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, சடனாக யோசனை வர மனோஜுக்கு என்ன யோசனைனா, ஓ இது அந்த பொண்ணாச்சே, அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணாச்சே, நல்லா வெல் ஃபேமிலின்னு சொன்னாங்க, செட்டிலான ஃபேமிலின்னு சொன்னாங்களேன்னு மனோஜுக்கு அந்த யோசனை வருது. இல்லை மேடம், நான் சீக்கிரம் அனுப்பி விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அனுப்பி விடலைன்னா நான் இப்போ கடைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனு கட் பண்ணி எடுத்து ஃபோனை, ப்ரோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணுக்கிட்ட என் நம்பர் கொடுத்தீங்களான்னு சொல்ல, ஆமாம் நான் தான் கொடுத்தேன்னு உடனே அதுக்கு சந்தோஷம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஜீவாவும், என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. என்ன ப்ரோ, அந்த பொண்ணு தான் மனநல பாதிக்கப்பட்டதுன்னு அம்மாவே சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லைன்னு நானும் சொல்லலையே, ஆனால் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப நமக்கு ஃபோன் பண்ணி பொருளெல்லாம் கொண்டு வந்து இறக்க சொல்லுது, டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லிட வேண்டியதான். அதே போல் நாமளும் பொருளெல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கிடுவோம், அதுக்கு மேலே பணத்தையும் கேட்போம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே, ப்ரோ அப்படிலாம் அவங்க ஈஸியாக ஏமாறக்கூடிய ஆளெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிறது போல் 5 லட்ச ரூபா பணத்தை அவங்கக்கிட்ட இந்த வாங்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, வேறு என்ன ப்ரோ பண்ணுறது, கையில் பணம் கொஞ்சம் கூட இல்லை, இதை பொருளை விற்றாலாவது பணம் கைக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம், பேசாமல் அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ்க்கு இந்த பொருளெல்லாம் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க, ஒருவேளை அவங்க வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ப்ரோ நிச்சயமாக அவங்க வீட்லேருந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, ஒருவேளை ரிட்டர்ன் பண்ணினாங்க அப்படின்னாலுமே உங்கள் பொண்ணு எந்த பொருள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கான பணத்தையும் வசூல் பண்ணிடலாம். என்ன சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்ல, நம்ம இங்கே லிஸ்ட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுங்க, ஆனால் புதுசு கிடையாது, இங்கே ரிப்பேர்க்காக வந்திருக்க சில பொருட்கள் இருக்குல்ல அதை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சந்தோஷுக்கு பயங்கர ஒரு கோவம். என்ன இவன் இந்த அளவுக்கு இறங்கிட்டானே நினச்சிட்டு மனோஜ் சொன்னது போல தான் அந்த பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கவும் செய்ய, அந்த நேரத்தில் விஜயா ஃபோன் பண்ணாங்க. டே மனோஜ் சீக்கிரமாக வீட்டுக்கு வாடான்னு சொல்ல, என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீ வர புரியா இல்லையாடான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதனால் மனோஜ் கிளம்பி, ப்ரோ அவங்க கால் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணி பேசுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணால் கூட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பிட்டு நேராக வீட்டுக்கு போய்ட்றாங்க. என்னம்மா ஏம்மா இவ்வளோ அவசரமாக ஃபோன் போட்டு இங்கே வர சொன்னீங்க, நான் பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, நானும் அதை பார்த்துட்டு தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, போனால் போகுதேன்னு பேசாமல் வந்துட்டு, இல்லைனா நடந்திருக்கதே வேறு. ஆமாம் அந்த பார்லர்கார் எதுக்கு உனக்கு திரும்ப கடைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா டிவோர்ஸ் விஷயமா பேசிட்டு போகலான் தான் வந்தா, பணத்தை பற்றியும் கேட்டான், பணம் இப்போ கையில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, கோர்ட்டில் வச்சு தரேன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, நல்ல விஷயத்தை பற்றி பேசினேன், இல்லைனா பணத்தை வாங்கிட்டு கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதனால் இந்த விஷயத்தை பற்றி அவள் இனிமேல் இங்கே வந்து கேட்டானா பணம்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னே சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல, அம்மா இதை நீங்கள் ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே அம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா வீட்டில் நல்லா சமையல் பண்ணி வச்சுருக்கா அந்த மீனா, அதான் அப்படியே உன்னை சாப்பிட்டுட்டு அனுப்பி விடலான்னு தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க விஜயா. அதுக்குள்ளே வீட்டு வாசலில் இந்த லேடி வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல மனநல பாதிக்கப்பட்டோட பொண்ணு, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுமே வந்து நிற்கிறாங்க. இங்கே மனோஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, வாங்க மேடம் நீங்களா, வாங்க
வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. யாருடா அவங்கன்னு சொல்லி கேட்க, இவங்க தான் என்கிட்ட இப்போ பொருள் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாங்க. என்ன மேடம் பொருளெல்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சான்னு சொல்ல, என்ன உங்களுக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, என்ன நீங்கள் வீடு தேடி வந்து என் பையனை கண்ணா பின்னான்னு கத்துறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, உங்கள் பையனை கத்துறேனா, உங்கள் பையன் பண்ண வேலைக்கு போலீஸை கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டு போகிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது வீட்டுக்கு முத்து மீனா வந்துடுறாங்க. ஹலோ வாங்க மேடம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நீ இது உங்கள் வீடா முத்துன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம் சொல்ல, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரா, ச்சே இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமாக இருக்கு. இவர்கிட்ட அன்றைக்கே நான் சொன்னேன், நாங்கள்லாம் செட்டில் ஆன ஃபேமிலி, எங்களுக்கு எந்த பொருளும் தேவைப்படாதுன்னு. ஆனால் என் பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட என் பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டான்றதுக்காக இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். சரி அனுப்பி வச்சுதான் வச்சான், ஆனால் நல்ல பொருளை அனுப்பி வச்சானா, எதுவுமே நல்ல பொருள் கிடையாது, எல்லாமே டேமேஜ் ஆன பொருள். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என் பொண்ணு ஒரே சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நான் நல்ல பொருளை தான் மேடம் அனுப்பினேன், டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பழியை தூக்கி ஏன் மேலே போடுறீங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கான பணம்லாம் எனக்கு இப்போ செட்டில் பண்ணிவிடுங்க, இல்லைனா நான் கோர்ட்டு கேஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த லேடியும் இந்த வீடியோவை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணு அந்த பொருள் வந்து இறங்குனதுலேருந்து கடைசி வரைக்கும் அதை டச் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையும் நான் தான் ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தது என் பொண்ணு தான், நீங்களே பாருங்கள் சார்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட காட்டேன். ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே மீனாவும் அட ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்திருக்க அந்த லேடியை உடனே அந்த மனோஜை போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. என்னை விடுங்க மேடம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் அவங்க விடலை, அடி கொடுத்துட்டு தான் இங்கே கிளம்ப விசுறாங்க. முத்து உங்களுக்காக ஒரு நல்ல மனசுக்காக பார்க்குறேன், இல்லைனா இந்த மாதிரியான ஆளெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்துட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாமா? பணத்துக்காக இப்படி டேமேஜ் ஆன பொருட்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சது இல்லாமல், அதுவும் என் பொண்ணு இங்கே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் சொன்னான்றதுக்காக எதையுமே எடுத்து கொடுத்துடாதீங்கன்னு நான் சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகும் கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட வேலை பார்த்து இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆனால் போனால் போகுதே நீ விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போகவும் செய்கிறாங்க. ஏன்னா இந்த 5 லட்சம் பணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா இந்நேரம் மனோஜுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இல்லை மனோஜ் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பானான்னு சொல்ல, ஏற்கனவே அவன் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஓடின பணம் கொண்டுட்டு போனது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே இவனுக்காக நாங்கள் எங்கேயும் கடன் பட்டெல்லாம் நிற்க முடியாது. ஏற்கனவே இவனுக்காக கடன் பட்டதே எங்கள் தலை மேலே அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜும் அப்படியே கையெல்லாம் துடிச்சு போய் வழி தாங்க முடியாமல் நிற்க, ஏண்டா இப்போவும் ஃப்ராடு பண்ணியே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நேர்மையாக உழைச்சி பார்க்கணும்னு நினை, அப்போ உன்னை தேடி நல்ல நல்ல மனுஷங்க நிறைய பேர் வருவாங்க. இப்படி மற்றவங்களை ஏமாற்றி பழிக்கணும்னு நினச்சேன், இருக்கிற இந்த கடையை மூடிட்டு நீ வீட்டிலே வந்து உட்காந்துருக்க வேண்டியதானு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ கூட எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இவனுக்காக நாங்கள் 5 லட்ச ரூபா கூட எக்ஸ்ட்ரா நாங்கள் கடன் வாங்க தயாராக தான் இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, இவன் படித்த படிப்புக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு 7 டிகிரி 8 டிகிரி படிக்க வச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களே, அந்த படிப்புக்கெல்லாம் ஒத்தே இல்லாத ஆளுன்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு வேணால் நாங்கள் அந்த 5 லட்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவோ, என்னடா என் பையனுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறியா, அவன் நினச்சா இப்போ கூட அவனால் 5 லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு தெரிய விஜயா உன் வாயிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைலாம் வரவே வராதுன்னு, முத்து இவனுக்காகலாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே வாங்கின கடனே இவனால தான் இருக்கு, இது போக இவனுக்கு இன்னும் வேற கடன் வாங்கி கொடுக்கணுமா? திறமை இல்லாதவன் எவ்வளோ கடன் வாங்கினாலும் அவனுக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க, இன்னும் பல லட்சம் கடன் வாங்கினாலும் அதுக்கு அவன் தான் பொறுப்பாக முடியும், நாம இன்னைக்கும் பொறுப்பாக முடியாது, இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டுலாம் நம்மளால் வெளியே போய் இருக்க முடியாது விஜயா, இதுக்கு மேலே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்ன அதுக்கப்புறம் உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது விஜயா வாயடிச்சு போய் நிற்க, நீங்கள் வாங்குங்க சாப்பிட்லான்னு மீனா முத்துவை கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. விஜயாவோ இங்கே தான் பையனை பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதாடான்னு சொல்லும்போது வலி தாங்க முடியலாமான்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காடுறாங்க. இப்போது தப்புக்கு மேலே தப்பு மனோஜ் பண்ணி அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் விஜயா திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுனால இன்னும் மனோஜ் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்காரு.